Professional Ari Embroidery Online Live Classes oda 14th batch coming April 27th start ஆகுது. இதுல நாம different type of thread work, bead work, ஜர்தோசி work, ஆரியில ஹிப்பல் டிசைன் பண்றது, tassels make பண்றது, ஆரியில நெட் கிளாத்ல எப்படி டிசைன் பண்றது, patches யூஸ் பண்றது, 3D 5D, ஆரி பிளவுசஸ்க்கான மார்க்கிங் அண்ட் ட்ரேசிங், ஆரி பிளவுசஸ்க்கான ஸ்டிச்சிங் மெத்தட்ஸ், இந்த மாதிரி full complete கோர்ஸ்மே நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. Classes Monday to Friday daily afternoon 2:30 to 3:30 live classes Zoom appல இருக்கும். கிளாஸஸ் முடிஞ்சதும் கிளாஸஸோட ரெக்கார்டிங் உங்களுக்கு ஆப்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன்ல பாக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினியாரி கிரியேட்டிவ்ஸ். நம்மளோட சேனல்ல ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு 10 கிளாஸஸ் பேசிக்கா பிகினர்ஸ்க்காக கண்டினியூஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 10 கிளாஸ் அவங்க ஒர்க் அவுட் பண்ணதுல அவங்களுக்கு வந்து டவுட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே சேர்த்து நான் ஒரு வீடியோவா அவங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பேசிக்கா ஆரி ஒர்க் பழகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் டிப் நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல நாட் போட்டு தான் நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டார்டிங் நாட் எங்களுக்கு நாங்கள் போட்டுட்டு த்ரெட்டில் கிளாத் வழியாக நாங்கள் த்ரெட்டை மேலே எடுக்கும்போது அந்த நாட்டும் சேர்ந்து எங்களுக்கு மேலே வந்துடுது அப்படின்னு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எதுனால அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நான் ஜரி த்ரெட் எடுத்துருக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஜரி த்ரெட் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி எண்டில் நாட் போடுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் நாட் போட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த நாட் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ அதாவது நாட்டுன்னு சொல்கிறது நம்மளோட ஒரு தடுப்பு மாதிரி இருக்கணும். நம்மளோட கிளாத்துக்கு கீழே இருந்து நம்ம த்ரெட்டை மேலே எடுக்கும்போது அந்த நாட் ஒரு தடுப்பு மாதிரி நம்மளோட கிளாத்துக்கு மேலே வராமல் இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன நாட் மட்டும் போட்டுட்டு நம்மளோட ஆரி நீடில் வச்சு கிளாத்துக்கு கீழே இருந்து த்ரெட்டை மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, இப்போ டியூலிப் அப்படிங்கிற நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீடில் உள்ள பிக் பண்ணி நம்ம த்ரெட்டை எடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்மாலாக நீங்கள் ஒரே ஒரு சின்ன நாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த நாட் உங்களோட கிளாத்துக்கு மேல் பக்கமாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நீங்கள் நாட் போடும்போது என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, நம்ம போடக்கூடிய நாட் கொஞ்சம் அந்த அந்த ஒரு கேப், அதாவது அந்த பிரேக் மாதிரி இருக்கணும். நம்மளோட கிளாத்தை விட அந்த நாட் மேலே வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கையில் சுற்றி நீங்கள் நாட் போட முடியும் அப்படின்னா அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஸோ ஜரி த்ரெட்டில் இந்த மாதிரி கையில் சுற்றி நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நார்மல் சில்க் த்ரெட் ஆர் நார்மல் டெய்லரிங் மிஷினில் உள்ள த்ரெட் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கையில் சுற்றி இழுக்கும் போது நாட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் இந்த ஜரி த்ரெட்டுக்கு இந்த மாதிரி எண்டில் இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 3 to 4 நாட்ஸ் போடணும். ஸோ போடும்போது அந்த நாட் எல்லாமே ஒரே இடத்துல அந்த முடிச்சு நமக்கு வர்றது ஒரே இடத்துல வரணும். ஸோ அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த நாட்டோட திக்னஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ நமக்கு அந்த நாட்டோட திக்னஸ் ஜாஸ்தி ஆகும்போது நீங்கள் உங்களோட ஃப்ரேம்க்கு கீழே இருந்து த்ரெட்டை மேலே இழுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த த்ரெட்டு அந்த நாட் மேலே எடுக்காது. கரெக்டாக உங்களோட கிளாத்தோட அந்த நாட் ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. எக்ஸஸாக உங்களுக்கு த்ரெட்டு நிறைய சுற்றி இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி கொடுத்துக்கலாம். பட் அந்த நாட்டுன்னு சொல்கிறது கிளியராக உங்களுக்கு அந்த கிளாத்தோட சேர்ந்து ஒட்டிக்கிடணும். நீங்கள் அந்த கிளாத் த்ரெட்டை நம்ம மேலே நீடில் வச்சு பிக் பண்ணி எடுக்கும்போது அந்த நாட் நமக்கு மேலே வராது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வீட்டில் நான் ஒவ்வொரு கிளாஸஸ் போடும்போதும் அதை வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் வருதோ அதெல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஆர் FB பேஜில் என்கிட்ட கேட்டுக்கிறாங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி என்னோட கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்கள். கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்துச்சுனாலும் நீங்கள் அதை என்னோட இன்ஸ்டாகிராம் ஆர் FB ஆர் மெயில் ஐடி கூட நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதை ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணி என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த டவுட் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த நீடில் எப்படி நம்ம பொசிஷன்ஸ், அதாவது அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீடில் எப்படி டேர்ன் பண்ணி செயின் ஸ்டிச் போடுறது, அது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக டாப் டு பாட்டம் எங்களுக்கு வருது, பட் ஆனால் பாட்டம் டு டாப் போடும்போது டஃப்பாக இருக்குது, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ டியூலிப் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ டியூலிப் நீடில் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஸ்டிச்சஸ் போடும்போது டாப் டு பாட்டம் போடுறோம் அப்படின்னா உங்களோட டைரக்ஷன் எங்கே பார்த்து மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் உங்களோட நீடில் இருக்கக்கூடிய டியூலிப் அப்படிங்கிற லெட்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த டைரக்ஷன் எங்கே பார்த்து, அதாவது அந்த டிசைனோட டைரக்ஷனை பார்த்தே அந்த மூவ் ஆகணும். ஸோ கரெக்டாக நீங்கள்
நீடில் கிளாத்தில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுவீங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்மளோட த்ரெட்டு, கிளாத்து, தென் நீடில் 3 சேர்ந்து நம்மளோட கிளாத்தில் இருக்கும்ல, ஸோ அந்த டைம் நீடில் டேர்ன் பண்ணி அகெயின் பழைய பொசிஷனுக்கு கொண்டு வர நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ ஒரு டைரக்ஷன், இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் நான் வந்து டாப் டு பாட்டம் முடிச்சிருக்கேன். ஸோ இனி அந்த டைரக்ஷன் அப்படியே நான் வந்து இனி பாட்டம் டு டாப் கொண்டு போக போகிறேன் அப்படின்னா கரெக்டாக இனி இந்த எண்டு முடிக்கிற இடத்துல ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இனி வந்து சைடில் ஹரிசாண்டலாக சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கேயும் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த டைரக்ஷனை இனி அப்படியே நம்ம வந்து டேர்ன் பண்ணுறோம். ஸோ டேர்ன் பண்ணும்போது உங்களோட ஃபிங்கர்ஸை வந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த நீடிலோட இப்போ டைரக்ஷன் வந்து எங்கே பார்த்து இருக்குது, ஸோ நமக்கு வந்து இப்போ டாப் சைட் பார்த்து நம்ம வந்து மூவ் ஆக போகிறோம். ஸோ டாப் சைட் பார்த்து மூவ் ஆக போகிறீங்க அப்படின்னா அந்த டைரக்ஷன் எந்த பிளேஸில் போகுதோ அந்த சைடில் வந்து உங்களுக்கு அந்த டியூலிப் அப்படிங்கிற லெட்டர் வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களோட ஃப்ரேம் ஆர் ஸ்டாண்டை வந்து ரொட்டேட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய பிளேஸில் அப்படியே உட்காந்துருக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரேம், ஸ்டாண்ட் எதுவுமே ரொட்டேட் பண்ணாமல் உங்களோட ஃபிங்கர்ஸ், அதாவது நீங்கள் வந்து உங்களோட கையை மட்டுமே திருப்பி திருப்பி வச்சு தான் ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ அது வந்து அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி பேசிக் கிளாஸில் வந்து அந்த டைரக்ஷன் எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக செப்பரேட் வீடியோ நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்கன்னா பேசிக் கிளாஸ் வீடியோஸோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் டீட்டெயில்டாக கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டிச் முடிக்கிறீங்க அப்படின்னா முடிச்சுட்டு கீழே த்ரெட்டை வந்து கட் பண்ணுவீங்க. ஸோ த்ரெட்டு கட் பண்ணும்போது எப்போவுமே என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் த்ரெட்டை வந்து விட்டுட்டு கட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டிச் பண்ணும்போது இந்த த்ரெட் வந்து இடையில உங்களுக்கு சிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி கரெக்டாக உங்களோட நாட் நீங்கள் போட்டிருப்பீங்கல்ல, ஸோ அந்த இடத்துல கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் அளவு த்ரெட்டு கொடுத்தா போதும். கொடுத்துட்டு மீதி உள்ள த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப எக்ஸஸாக த்ரெட் வந்து ஃப்ரேம்க்கு கீழே தொங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு அந்த த்ரெட்டும் சிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். ஸ்டிச் வந்து லூஸாக வருது எங்களுக்கு. பேசிக்காக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நார்மல் டெய்லரிங் மிஷின் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ பேசிக் பழகுறவங்க எப்போவுமே ஃபர்ஸ்ட் அந்த த்ரெட்லேயே பழகிக்கோங்க. ஸோ எங்களுக்கு அந்த ஸ்டிச் போடும்போது ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டிஃபாக இல்லை, லூஸாக இருக்குது. ஒரு ஸ்டிச்லேருந்தே அடுத்த ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சோட சேர்ந்து வருது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ பேசிக் டெய்லரிங் மிஷினில் தான் இந்த த்ரெட் வச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து பேசிக் பழகுறவங்களுக்கு வரக்கூடிய இது வந்து டவுட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டுக்கு எண்டில் வந்து இந்த மாதிரி நூலை சுற்றி நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. நாட் வந்து ஒரு சின்ன அளவு த்ரெட் இருந்தால் போதும். ஸோ அந்த அளவு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நூலை என்ன பண்ணிக்கோங்கன்னா கையில் சுற்றி எடுத்துக்கோங்க. உங்களோட த்ரெட்டை இந்த மாதிரி கையில் சுற்றி எடுத்துகிட்டு ஃப்ரேம்க்கு கீழே கொண்டு போய்ங்க. ஸோ ஃப்ரேம்க்கு கீழே உள்ள ப்ராசஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் பாருங்கள். த்ரெட்டை இந்த மாதிரி நம்மளோட நீடில் கொடுத்து பிக் பண்ணி மாலை எடுக்கிறேன். ஸோ மாலை எடுக்கும்போது உங்களுக்கு எந்த அளவு ஸ்டிச்சஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கீழே நம்ம கையில் பிடிச்சிருக்கிறோம்ல த்ரெட்டு ஃப்ரேம்க்கு கீழே, அந்த த்ரெட்டை நீங்கள் கீழே மேலே இழுக்கும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா கீழே இந்த மாதிரி த்ரெட்டில் வந்து நீடில் த்ரெட்டை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு மேல் பக்கமாக நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம். ஸோ ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களோட நீடில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய அதாவது டைரக்ஷன், அந்த டிசைன் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அங்கே பார்த்து தான் உங்களோட நீடில் வந்து நீங்கள் இழுக்கணும். ஸோ நீங்கள் நீடில் இழுக்கும்போது அடுத்த ஸ்டிச் போட போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் ஸ்டிச் முடிச்சுட்டு த்ரெட்டை இப்போ நான் எடுக்கிறேன்ல இந்த இடத்துல வந்து நம்மளோட த்ரெட்டை வந்து நம்ம அப்படியே பிடிச்சி இழுக்கணும். ஸோ பிடிச்சி இழுக்கும்போது பேக் சைடில் நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போனீங்க அப்படின்னா, இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேக்வர்ட் டைரக்ஷனில் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து இடையில சிக்கும். ஸோ அதனால எப்போவுமே ஃபார்வர்ட் டைரக்ஷனில் உங்களோட டிசைன் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷனில் தான் என்ன பண்ணணும்னா அந்த த்ரெட்டை வந்து பிடிச்சி இழுக்கணும். ஸோ நீங்கள் பிடிச்சி இழுக்கும்போது பேக் சைடில் போச்சுன்னா உங்களுக்கு சிக்கும், லூசிங் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் பேக்வர்ட் டைரக்ஷனில் நீங்கள் இழுக்காதீங்க. ஃபார்வர்ட் டைரக்ஷனில் உங்களோட டிசைன் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி த்ரெட்டை வந்து ஒரு ஸ்டிச் முடிக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டிச்சோட எண்டில் தான் நம்ம இந்த த்ரெட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும். ஸோ அந்த ஸ்டிச்சோட எண்டில் இல்லாமல் நீங்கள் வந்து அதுக்கு
அந்த ஸ்டிச்சோட ஸ்டார்டிங்லேயெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பேக்வர்ட் டைரக்ஷனில் போய் நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து லூஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு த்ரெட்டும் இடையில சிக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு ஸ்டிச்சும் உங்களுக்கு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல தான் நம்ம கீழே உள்ள த்ரெட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும். ஸோ அந்த மெத்தட் தான் நம்ம வந்து பேசிக்காக பிகினர்ஸ் ட்ரை பண்ண வேண்டியது. ஸோ பிகினர்ஸ் வந்து நீடில் எப்படி டேர்ன் பண்ணி நம்மளோட த்ரெட்டை வந்து மேலே இழுக்கணும் அப்படிங்கிறது வந்து கிளியர் வீடியோ நான் பேசிக் கிளாஸில் கொடுத்துருக்குறேன், பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு. ஸோ அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு மேலே வரக்கூடிய இடத்துல நீடில் திருப்பி அகைன் பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் பழகிறவங்க இந்த மாதிரி டெய்லரிங் மிஷின்லேயே த்ரெட்டில் பழகுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் டெய்லி ஒரு 2 ஹவர்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஆரி ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டஃப்பாக இருந்த மாதிரி தான் இருக்கும், போக போக உங்களுக்கு பழகிரும். ஸோ எங்களுக்கு த்ரெட்டில் வரவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டஃப்பாக தான் இருக்கும், பழக பழக தான் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ ஃப்ரேம்க்கு கீழே நமக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள். த்ரெட்டை இந்த மாதிரி கையில் சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேலேருந்து நம்மளோட நீடில் நான் கீழே கொடுக்குறேன், ஃப்ரேம்க்கு கீழே கொடுத்துட்டு அந்த நீடிலோட ஹெட் பார்ட் வழியாக இந்த த்ரெட்டை நம்ம பிடிச்சி இழுக்கிறோம். ஸோ த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நீடிலையும் நம்ம மேலே இழுத்துருவோம். நம்மளோட த்ரெட்டை வந்து பிடிச்சி மேலே இழுப்போம். கீழ்ப்பக்கம் நம்மளோட த்ரெட்டை வந்து நம்ம அந்த நாட்டை ரிலீஸ் பண்ணும்போது அந்த நாட் எங்கே போயிடும்னா நம்மளோட கிளாத்தோட சேர்ந்து போய் ஒட்டிக்கும். ஸோ ஒட்டினதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டிச் நம்ம எந்த இடத்துல பிக் பண்ணுறோம், நீடில் பிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி த்ரெட்டை கீழ்ப்பக்கம் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அந்த கீழ்ப்பக்கம் அந்த நீடிலோட ஹெட் பார்ட் வழியாக தான் நம்ம மேல் பக்கம் இழுப்போம். ஸோ அந்த கரெக்டாக அந்த கிளாத்துக்கும் அந்த த்ரெட்டும் அந்த நீடிலும் சேர்ந்து இருக்கும்ல, அந்த இப்போ இந்த மாதிரி சுற்றிட்டு மேல் பக்கமாக இழுக்கக்கூடிய நேரத்தில் உங்களோட நீடில் ஒரு டேர்ன் பண்ணி அகெயின் பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துருங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து பேசிக். அடுத்த டவுட் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சில்க் த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. சில்க் த்ரெட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சில்க் த்ரெட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ சில்க் த்ரெட் எங்களுக்கு வரமாட்டேங்குது, சில்க் த்ரெட்டில் வந்து த்ரெட் கட் ஆகி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சில்க் த்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் சில்க் த்ரெட்லேயே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது அந்த சில்க் த்ரெட் தான் நமக்கு மெயின். ஸோ எந்த ஒரு டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் சில்க் த்ரெட் கொடுத்து தான் நம்ம வந்து ஃபில்லிங்காக இருந்தாலும் சரி, அவுட்லைன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். தென் கோல்டு ஜரியும் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப திக்கான த்ரெட் தான். ஸோ அது வந்து ஈஸியாக வந்துடும் எல்லாருக்கும். ஸோ சில்க் த்ரெட் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ உங்ககிட்ட 2 நூல்கண்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாபினில் கூட த்ரெட்டை சுற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கையில் நூலை சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃப்ரேம்க்கு கீழே நம்மளோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீடில் மேலேருந்து த்ரெட்டை நம்ம வந்து இழுக்கிறோம். ஸோ த்ரெட்டை எடுக்கும்போது டபுள் த்ரெட் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். ஸோ டபுள் த்ரெட் எடுக்கும்போது இந்த மாதிரி நீடில் வழியாக நம்ம எடுக்கும்போது பாருங்கள், டபுள் த்ரெட் 2 த்ரெட்டும் நமக்கு சேர்ந்து வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் கரெக்டாக அந்த ஸ்டிச் பண்ண இடத்துல மட்டும்தான் அந்த நீடிலோட ஹெட் பார்ட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி த்ரெட் எல்லாம் நம்ம வந்து சில்க் த்ரெட் மேலே இழுக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நமக்கு அந்த ஹெட் பார்ட்டில் வச்சு நீங்கள் வந்து த்ரெட்டை இழுக்காதீங்க. அந்த ஹெட் பார்ட் அதாவது அந்த நீடிலோட எண்டு டிப் இருக்குல்ல, அந்த டிப்பில் வச்சு நீங்கள் வந்து இந்த சில்க் த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து பிரியும். ஸோ பேஸ் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த த்ரெட்டோட ஹெட் பார்ட் வச்சு நீங்கள் வந்து த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சில்க் த்ரெட் வந்து பிரிஞ்சு ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி நூல் வந்து பஞ்சு போல் உங்களுக்கு ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்கன்னா த்ரெட்டை வந்து அந்த இடத்துல அந்த கிளாத்துக்கு கூட நம்ம அந்த கீழே இருந்து சுற்றி எடுப்போம்ல அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த த்ரெட்டோட அந்த நீடிலோட ஹெட் பார்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாத்துக்கு மேலே நம்ம வந்து த்ரெட்டை இழுக்கும் போது எல்லாமே அந்த நீடிலுக்கு அந்த கேப் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த த்ரெட்டை வச்சு நம்ம வந்து இழுக்கணும். நமக்கு எந்த அளவு டிஸ்டன்ஸ் தேவைப்படுதோ அது இழுக்கிறதுக்கு அந்த நீடிலோட ஹெட் பார்ட்டில் வச்சு நீங்கள் இழுக்காதீங்க. அதுக்கு மேலே இப்போ நான் ஃபிங்கர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நீடிலோட சேர்த்து, ஸோ அந்த இடத்த யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னாலும் நம்மளோட நீடில் வழியாக த்ரெட்டை வந்து இழுக்கிறதுக்கு அந்த
பிளேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்பில் வச்சு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு த்ரெட் என்ன ஆகும்னா பிரிஞ்சு போகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்கேஸ் இப்போ உங்களுக்கு த்ரெட் வந்து பிரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கட் ஆகலை அப்படின்னா அதே கண்டினியூ பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் போடலாம். ஆனால் ஃபில்லிங்கில் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி டைரக்ட் செயின் ஸ்டிச் போடும்போது அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் கீழ்ப்பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு நூல் பிரிஞ்சது வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி கரெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த த்ரெட்டையே நீங்கள் கண்டினியூ பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் போடலாம். ஸோ ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு அந்த த்ரெட்டு பிரிஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு திரும்பவும் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா அதை கண்டினியூ பண்ணி இந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து அந்த பிரிஞ்சது வந்து நான் கீழே உள்ள த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த த்ரெட்டை வந்து நான் கொஞ்சம் வந்து சரி பண்ணிட்டேன். ஸோ அந்த பிரிஞ்ச இடத்த வந்து அந்த பிரிஞ்ச நூலை வச்சு நம்ம வந்து கீழே இழுத்து விடும்போது அது கொஞ்சம் சரி ஆகிரும். ஸோ அந்த மாதிரி சரி ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டினியூ பண்ணி ஸ்டிச்சஸ் போடுங்க. ஓகே, இனி அடுத்தது சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி நாட் போடுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பேசிக்காக டெய்லரிங் மிஷின் த்ரெட்டும் சரி ஜரி த்ரெட்லேயும் எங்களுக்கு நாட் வருது. பட் ஆனால் சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணி நாட் போடும்போது டஃப்பாக இருக்குது. ஏன்னா டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணும்போது நாட் போட வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாட் போடும்போது இதுவும் அதே மாதிரி தான். டபுள் த்ரெட் சேர்த்து இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நீடில் கீழே பிக் பண்ணி கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை நம்ம மேலே இழுக்கிறோம். ஸோ மேலே இழுக்கும்போது அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் ரிங்னு அந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரிங் வழியாக இந்த கீழேருந்து எடுத்தோம்ல அந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து மேலே பிக் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் வந்து பேசிக்காக எப்படி உங்களுக்கு நான் வந்து த்ரெட்டில் நாட் போட சொல்லி கொடுத்துருந்தோனோ அதே மெத்தட் தான். பட் ஆனால் இங்கே என்னென்னா டபுள் த்ரெட்டாக வரும். ஸோ லாஸ்ட் எண்டில் வந்து இந்த மாதிரி சின்னதாக த்ரெட் உங்களுக்கு மேலே இருந்துச்சுன்னா கீழே இருந்து நீடிலோட ஹெட் பார்ட்டை கொடுத்து பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து கீழே போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இனி அடுத்தது என்னென்னா இன்னொரு டவுட் என்னென்னா இந்த மாதிரி த்ரெட்டு வந்து அதே த்ரெட்டை அடுத்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு த்ரெட்டை எடுத்து திரும்பவும் நாட் போட்டு திரும்பவும் கையில் சுற்றி அடுத்த இடத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இப்போ ஒரே த்ரெட் நீங்கள் ஒரு இடத்துல முடிச்சுட்டு அடுத்தது இன்னொரு இடத்துல அதே த்ரெட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த த்ரெட் இங்கே நம்ம ஆல்ரெடி நாட் போட்டு தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால அப்படியே கண்டினியூ பண்ணி அடுத்த இடத்துலேருந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ இல்லாமல் இங்கே கட் பண்ணி அடுத்த இடத்துல நாட் போட்டுட்டு அதாவது சாதா நாட்டு கையில் சுற்றி நாட் போட்டுட்டு திரும்பவும் பேசிக் செயின் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகே, இப்போ திரும்பவும் பாருங்கள். இன்னொருக்கா நான் அந்த டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி நாட் போடுறது காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நம்மளோட நீடில் உள்ள சுற்றி கொடுத்து த்ரெட்டை கீழேருந்து த்ரெட்டை எடுக்கிறோம். கீழேருந்து த்ரெட் எடுக்கும்போதும் டபுள் த்ரெட்டாகவே எடுக்கிறோம். ஸோ கீழேருந்து நம்ம வந்து த்ரெட்டை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருந்த ரிங் வந்து ஸ்மால் ஆகிரும். ஸோ ஸ்மால் ஆகும்போது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அந்த நீடில் கொஞ்சம் டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு அந்த நீடிலோட அந்த ஹெட் பார்ட் இருக்குல்ல அந்த கொக்கி மாதிரி இருக்கும். ஸோ அந்த கொக்கி வழியாக இந்த மாதிரி பழைய த்ரெட்டை வந்து பிடிச்சி இழுக்க போகிறோம். ஸோ இழுக்கும்போது கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டையும் அட் டைம் வந்து பிடிச்சி இழுங்க. ஸோ பிடிச்சி இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மேலே எக்ஸஸாகவும் த்ரெட்டு வராமல் நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிம்பிள் தான். நம்மளோட பேசிக் கிளாஸில் நாட் போடக்கூடிய வீடியோ இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணி இந்த வீடியோவையும் இந்த மெத்தடையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே, தென் அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆரி ஒர்க்கில் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா பண்ணும்போதே உங்களுக்கு த்ரெட் டபுள் த்ரெட் வந்து சில்க் த்ரெட் கட் ஆகிறது அப்படின்னா அதை எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதில் பாருங்கள். ஸோ பேசிக் செயின் ஸ்டிச் தான் டபுள் த்ரெட்டாக போடுறேன். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் தான். என்னென்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஏதாச்சும் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நெக்லைனில் பார்டர் போடும்போதும் த்ரெட்டு வந்து கட் ஆகிறது அப்படின்னா அதில் எப்படி நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறது. ஸோ டபுள் த்ரெட்னு சொல்லும்போது சிங்கிள் த்ரெட் கட் ஆனால் கூட உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இங்கே கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல எப்படி நம்ம கண்டினியூ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நார்மல் செயின் ஸ்டிச் போடுறோம். நம்மளோட பேசிக் கிளாஸ் பார்க்கக்கூடிய எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ. தென் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணலாம். நீங்களே என்னோட சேர்ந்து நம்மளோட ஆரி ஒர்க் கோர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்மளோட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு நம்மளோட கோர்ஸ் முடியும் போது ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறோம். ஸோ அதனால் வீட்டில் நீங்களும் ஒவ்வொரு கிளாஸஸும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஒரு FB பேஜுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம்.
ஓகே, இப்போ பாருங்க. இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு இடையில இந்த மாதிரி நூல் பிரிஞ்சு த்ரெட் வந்து கட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி த்ரெட் கட் ஆகுது அப்படின்னா இனி இந்த இடத்துல எப்படி நம்ம நாட் போடுறது? ஸோ கீழே உங்களோட த்ரெட் இருக்கும்ல, அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு 4 to 5 ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. பிரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல த்ரெட்டு கட் ஆகுதோ அதுக்கு ப்ரீவியஸாக ஒரு 4 to 5 ஸ்டிச்சஸ் நீங்கள் பிரித்து எடுத்துட்டு அந்த இடத்துல உங்களுக்கு கீழே த்ரெட் இருக்கும்ல, அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். ஸோ நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இந்த மாதிரி த்ரெட் இருக்கும்ல, அதையும் என்ன பண்ணிக்கோங்கன்னா நீடிலோட ஹெட் பார்ட் கொடுத்து உள்ளே பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு எந்த இடத்துல த்ரெட் வந்து கட் ஆகுதோ அதுக்கு ப்ரீவியஸாக ஒரு 4 ஸ்டிச்சஸ் நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாட் போடுறதுக்கு தேவையான த்ரெட் வந்து அந்த 4 to 5 ஸ்டிச்சஸில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். ஸோ அகைன் என்ன பண்ணணும்னா த்ரெட் அந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. கீழே எக்ஸஸாக இப்போ உங்களுக்கு சிங்கிள் த்ரெட் கட் ஆகியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து ஒரு த்ரெட் கட் ஆகியிருக்கும், ஒரு த்ரெட் கட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால மொத்தமாக சேர்த்து நாட் போட்டுட்டு அகைன் 2 த்ரெட்டையுமே சேர்த்து எக்ஸஸாக இருக்கக்கூடியதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அகைன் நாட் போட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எந்த இடத்துல இப்போ நம்ம அந்த ஸ்டிச்சஸ் முடிச்சிருக்கிறோமோ அந்த லாஸ்ட் ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து அடுத்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருக்கும், அந்த கேப் வந்து இடையில வராமல் இருக்கும். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டினியூட்டி வேணும், ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் கண்டினியூட்டி வேணும் அப்படின்னா அந்த அந்த ஒரு ஸ்டிச் முடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டிச்சில் லாஸ்ட் ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது நம்ம கொண்டு போகணும். ஓகே, அடுத்தது எண்ட் நாட் வந்து லூசிங் ப்ராப்ளம். அதாவது என்ன ஆகுதுன்னா நாங்கள் வந்து நாட் போடுறோம், பட் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை பிடிச்சி இழுத்தாலும் நாட் எங்களுக்கு சரியாக வரலை, நாட் வந்து கலண்டு போயிடுது. ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் எதனால அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல எனக்கும் அந்த த்ரெட் வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த த்ரெட்டை எடுத்து விட்டுட்டு அகெயின் கண்டினியூ பண்ணும்போது எனக்கு வந்து நல்லா சம்டைம்ஸ் வந்து சில த்ரெட்டோட குவாலிட்டி பொறுத்தும் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா நூல் வந்து பிரிஞ்சு போகும். ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆனாலும் அதுக்கு ப்ரீவியஸ் ஒரு 4 ஸ்டிச்சஸ் நீங்கள் வந்து லூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நாட் போட்டுட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நாட் போடும்போது இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட் வந்து சுற்றி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அந்த த்ரெட்டை வந்து சுற்றி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு அந்த த்ரெட் வந்து சுற்றிடுச்சு, ஒரு ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ ரொட்டேட் ஆனதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை பிடிச்சி இழுத்தாலும் என்ன ஆகுது அப்படின்னா நாட் வந்து விழலை, கரெக்டாக நாட் விழலை. ஸோ நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து கழண்டு போகுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுனால தான் நமக்கு வந்து நாட் போட்டாலும் நமக்கு நாட் கரெக்டாக வராது. ஸோ அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போதே, அதாவது எண்டில் நீங்கள் ஸ்டிச்சஸ் முடிச்சுட்டு திரும்ப நாட் போடுறீங்க அப்படின்னா நாட் போடும்போது அந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. த்ரெட்டு ரொட்டேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் வந்து எனக்கு த்ரெட் ரொட்டேட் ஆகலை, பட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக த்ரெட்டை வந்து நான் ரொட்டேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் நாட் போடும்போதும் த்ரெட்டு ரொட்டேட் ஆகி இருந்தால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போதும் இப்போ நீங்கள் நாட் போடும்போதும் கரெக்டாக எந்த ரிங் வந்து ஸ்மால் ஆகணும், எந்த ரிங் வந்து உங்களுக்கு கீழேருந்து த்ரெட்டை இழுத்துட்டு நம்ம கீழேருந்து த்ரெட்டை இழுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மேலே இருந்த ரிங் வந்து என்ன ஆகும்னா சின்னதாகும். ஸோ அந்த சின்னதாகும்போது அந்த ரிங் வந்து என்ன ஆகும், ரொட்டேட் ஆனாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி நாட் வந்து கரெக்டாக விழாது. ஸோ நாட் நாங்கள் போடுறோம், ஆனால் நாட் போட்டதுக்கு அப்புறமாகவும் எங்களுக்கு வந்து அந்த நாட் வந்து சரியாக வரலை அப்படிங்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஸோ நாட் போடும்போது எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஸ்டிச் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த நாட் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்டில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் நாட் போடுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் அந்த த்ரெட் வந்து ரொட்டேட் ஆகாமல் நீட்டாக கிடைக்கும். நம்ம பெரிய செயின் ஸ்டிச்சுக்கு அடுத்து நாட் போட்டோம் அப்படின்னா அந்த செயின் ஸ்டிச்சும் நமக்கு வந்து கொஞ்சம் எழும்பும். ஸோ அப்போ வந்து த்ரெட் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் லாஸ்ட் எப்போவுமே எண்ட் நாட் போடுறீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தது நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள்.
ஓகே. அடுத்தது எப்படி நம்ம அந்த ஹவ் டு கிவ் கன்டினியூட்டி குடுக்குறது. ஒரு டிசைன் பண்றோம் அப்டின்னா, ஒரு லீஃப் டிசைன் அல்லது ஒரு ட்ரீ மாதிரி போட்டு ஒரு பிரான்ச் போடுறோம் அப்டின்னா, அதுக்கு வந்து எப்படி நம்ம கன்டினியூட்டி குடுக்குறது அப்டின்னு. நம்மளோட லாஸ்ட்டா நம்மளோட பேசிக் கிளாஸ்ல வந்து இன்னர் ஸ்டிச் போடும்போது ஒரு சின்ன டிசைன் போட்டிருந்தேன் இந்த மாதிரி. ஸோ இந்த டிசைன்ல வந்து எப்படி கன்டினியூட்டி குடுக்குறது அப்டின்னு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு சின்ன 2 ஆர்க் மாதிரி போட்டிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு டிசைன் நீங்க வந்து ஃபுல் டிசைன் நீங்க கம்ப்ளீட் பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பிளான் பண்ணுங்க. எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். தென் எங்கேருந்து எங்க பண்ண போறோம். ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் இந்த பாட்டம் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆர்க் ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே கண்டினியூ பண்றேன். ஸோ கர்வா வரக்கூடிய இடத்துலலாம் ஸ்மால் ஸ்மால் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் அந்த எண்டோட ஷேப்னஸ் எல்லாமே கிளியரா கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு ஆர்க் நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ ஃபினிஷ் பண்ணும்போது எண்டில் இதை மாதிரி நாட் போட்டே ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து கழண்டு போகாமல் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஆர்க் நான் முடிச்சாச்சு. இனி அடுத்தது வந்து எங்கேருந்து கண்டினியூ பண்ணணும்னு பாருங்கள். ஸோ அடுத்த அந்த ஆர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக இப்போ வந்து சேம் த்ரெட்டுன்னு சொல்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் ஆர்க் போட்டிருக்கோம்ல அந்த சென்டர் செயின் ஸ்டிச், அதாவது எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செயின் ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து த்ரெட் எடுக்கிறேன். ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த கேப் வராது நமக்கு. அந்த நம்ம வந்து இடையில ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு லுக்கே நமக்கு இல்லாமல் எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல கண்டினியூட்டி இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே. அடுத்தது பார்க்கலாம். கிளாத் வந்து சுருங்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது கிளாத் வந்து சுருங்குது. ஸோ கிளாத் சுருங்குறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, உங்களோட ஃப்ரேமில் வந்து கிளாத் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கிளாத் வந்து லூஸாக இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங்கிங் ப்ராப்ளம் வரும். அதே நேரம் நமக்கு வந்து நம்ம போடக்கூடிய ஸ்டிச்சஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சுருக்கு வராது. அதே மாதிரி உங்களோட ஃப்ரேமில் வந்து நீங்கள் வந்து கை வைக்கும்போது அந்த ஆரி ஸ்டாண்ட் மேலே மட்டும்தான் உங்களுக்கு வந்து கை இருக்கணும். அந்த கிளாத்துக்கு மேலே உங்களோட இந்த கையில் வந்து முட்டு பகுதி அந்த பகுதி எதுவுமே உங்களோட கிளாத்து மேலே படுற மாதிரி வைக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட கை வந்து உங்களோட கிளாத் மேலே படுது அப்படின்னாலே அந்த ப்ரெஷர் வரும்போதே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக கிளாத் வந்து லூஸ் ஆகும். ஸோ அந்த லூஸ் ஆகுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது ஸ்டிச்சஸும் உங்களுக்கு லூஸ் ஆகும். ஸோ அதனால இனி வந்து நம்ம ஃபில்லிங்லாம் பண்ணும்போது கிளாத் வந்து டைட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஃபில்லிங் எல்லாம் நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் தான் போட்டோம், செயின் ஸ்டிச் தான் போட்டோம். ஸோ இனி வந்து ஃபில்லிங் பண்ணும்போது கிளாத் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஃபில்லிங் வந்து நீட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.